ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்துடலாம் வாங்க. சூப்பரான ஒரு பன்னீர் கிரேவி தான் பண்ண போகிறோம். இன்றைக்கி நான் சமைக்க போகிறதுல எங்கள் பாப்பா தான் செய்ய போகிறாங்க. அதுக்கு 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளி எடுத்திருக்கேன். நார்மலான புளிப்புள்ள தக்காளி. பன்னீரை ஏற்கனவே ரூம் டெம்பரேச்சரில் எடுத்து வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். இல்லை உங்களுக்கு பீசஸ் வந்து பெருசாக வேணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 2 ஸ்பூன் நெய் விட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்துக்கோங்க. ரெண்டு பக்கமும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே பேனில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லேசாக வதக்கினாலே போதும். 5 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. அதிலே 10 முந்திரி பருப்பு சேர்த்துட்டு அதிலே கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கலாம். இந்த அளவு வதக்குனா போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் ஆற வச்சிடலாம். அதுக்கிடையில் சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சிட்டு வந்துடுவோம் வாங்க. இந்த கப்பில் 2 கப்பு மாவு சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மாவை பிசைஞ்சிக்கலாம். மாவு பிசைகிறப்ப கொஞ்சமாக வார்ம் வாட்டர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சப்பாத்தி வந்து ரொம்ப சாஃப்டாக வரும். இந்த அளவுக்கு பிசைஞ்சிக்கோங்க. இதை ஒரு 20 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கு மேலே லைட்டாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு வச்சுருங்க. அப்போ மாவு காஞ்சி போகாமல் இருக்கும். இங்கே பாருங்கள், மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ எனக்கு வந்து 8 சப்பாத்தி வந்திருக்கு. அதில் சப்பாத்தி தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். தேய்க்கிறப்போ ஒரு சின்ன டிப்ஸு, இந்த மாதிரி ஒரு டப்பாவில் மாவு போட்டு வச்சுட்டிங்கன்னா நமக்கு வந்து மாவு வேஸ்ட் ஆகாது. அடுத்த டைமுக்கு நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சி போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஆற வச்சுருந்த மசாலாவை மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேன் வச்சு அதில் 2 ஸ்பூன் நெய் விடுறேன். நெய் இல்லாதவங்க பட்டர் கூட சேர்த்துக்கலாம், இல்லை அதுவும் இல்லை அப்படின்னா ஆயில் கூட சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். 1.5 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி போட்டுக்கிறேன். எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே மிளகாத்தூளை சேர்த்துடலாம். அதோட பச்சை மணம் போன உடனே
அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை ஊற்றிக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு கொதிக்க விட்டுருங்க. இந்த அளவு கொதிச்சா போதும். இப்போ 1/4 ஸ்பூன் கறி மசாலா சேர்த்துக்கோங்க. என்கிட்ட ஃப்ரெஷ் க்ரைம் இல்லை, அதனால் பாலாடை எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அதில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி, 1/2 டீஸ்பூன் சர்க்கரை, கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்துக்குவோம். பன்னீரை சேர்த்து ரொம்ப நேரம் விட வேண்டாம். ஏற்கனவே அது ஃப்ரை ஆனதுனால இன்னும் அதிக நேரம் விட்டிங்கன்னா ஹார்ட் ஆயிடும். 2 நிமிஷம் விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சுவையான டேஸ்டான பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதை சப்பாத்தி, நான், பரோட்டா எது கூட வேணாலும் சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். செம சூப்பராக இருக்கும். இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.